அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்றைக்கி இதை தக்காளி தொக்கு செய்யலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கடாயை வச்சு கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கடுகு வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 50 கிராம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெள்ளை பூண்டு, மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி, உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்து வதங்கட்டும். இதுவும் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துடவே கூடாது. இது வந்து நல்லா 1 மாதம் முடியும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். 10 நாள் முடியும் வெளியில் வச்சுருக்கலாம். மிச்சம் பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் முடிச்சு சாப்பிட்லாம். இந்த தொக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் நம்ம வறுத்து ரெடி பண்ணால் பவுடரையும் அதில் சேர்த்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அது வர சிம்மில் வச்சு வேகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் தொக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தின்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம ஒரு சாப்பாடு வச்சு இந்த மாதிரி தொக்கு இருந்தால் ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.